பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. എന്നാൽ പോലും ഞാൻ പറയുന്നു, ഞാൻ CM ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി എടുത്ത് மலையாளத்தில் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன். மறைந்த நடிகர் ஸ்ரீனிவாசனின் இளைய மகன் மற்றும் நடிகர் வினித் ஸ்ரீனிவாசனின் தம்பி. நகைச்சுவைக்காக பேசும் பாணியால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த தியான் ஸ்ரீனிவாசன் படங்களை விட நேர்காணல்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகளில் அவரது நகைச்சுவை பேச்சுக்கள் அதிகம் வரவேற்கப்படும். அப்படி தியான் ஸ்ரீனிவாசன் நகைச்சுவையாக பேசியது தற்போது தமிழ்நாட்டில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் புதிதாக நடிக்கும் படத்தின் அறிவிப்பு விழா கொச்சியில் நடைபெற்றது. இதில் படத்தில் நடிக்கும் நவ்யா நாயர், அஜு வர்கீஸ், ரோனி டேவிட் உள்ளிட்ட படக்குழுவினர் மற்றும் இயக்குனர் ராகுல் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக திலீப் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் தியான் பேசுகையில் நகைச்சுவையாக நவ்யா நாயர் குறித்து பேசினார். அவர் பேசியதாவது, நவ்யா மீதான எனது அன்பை வெளிப்படுத்தியதன் மூலமே எனது நேர்காணல் பயணத்தை நான் தொடங்கினேன். இப்போது அவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் இருக்கும் சூழலில் நாங்கள் ஒரு படத்திற்காக இணைகிறோம். இருப்பினும் நான் முதலமைச்சராகி பதவியேற்கும் அந்த தருணத்தில் நவ்யா முதல் வரிசையில் புடவை கட்டியபடி கண் கலங்கி உட்கார்ந்திருப்பார் என்றார். എന്നാൽ പോലും ഞാൻ പറയുന്നു, ഞാൻ CM ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി എടുത്ത് ഉണ്ടാവും. നമ്മുടെ പ്രസിഡന്റ് നമ്മളല്ല, CM ആവുന്നവർ കാരണം നടിച്ചുകൊണ്ട് നമ്പി ഉണ്ടാവുന്ന എല്ലാ പ്രതീക്ഷയോടെ ഞാൻ നിൽക്കുന്നു. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ, தமிழகத்தில் முதல்வர் விஜய் பதவியேற்கும் போது த்ரிஷா முதல் வரிசையில் கண் கலங்கியபடி உட்கார்ந்திருந்த சம்பவத்தை மறைமுகமாக கிண்டலடிக்கும் வகையில் தியான் ஸ்ரீனிவாசன் கூறியதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். அதே சமயம் சில விஜய் ரசிகர்கள் தியான் ஸ்ரீனிவாசனுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே தியானின் பேச்சுக்கு அதே மேடையில் பதிலளித்த நவ்யா, ஒரு கற்பனையான பதவியேற்பு விழாவிற்கு தன்னை அழைக்கவும் பச்சை நிற கரை கொண்ட வெள்ளை நிற புடவை மற்றும் வைர நெக்லஸ் அணிந்து அவரை உற்சாகப்படுத்தும் வகையில் தனக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கவும் தியான் மறக்க மாட்டார் என்றார் வேடிக்கையாக. அதேபோல் தியானின் நண்பர் நடிகர் அஜு வர்கீஸ் பேசுகையில், இனிமேல் தமிழ்நாட்டிற்குள் நான் செல்ல முடியாது என்று நினைக்கிறேன். மை டியர் CM சார், என் நண்பன் கொஞ்சம் பைத்தியம் ஆகிவிட்டான், எங்களை மன்னித்து விடுங்கள் என்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ലൈഫിൽ എന്തെങ്കിലും ഒരു ക്രൈസിസ് ഫീൽ ചെയ്ത് ഭയങ്കര ലോ ആയിട്ടിരുന്നാൽ ഇമ്മീഡിയറ്റ്ലി ഞാൻ യൂട്യൂബിൽ പോയിട്ട് ടൈപ്പ് ചെയ്യും ധ്യാൻ ശ്രീനിവാസൻ ഇൻ്റർവ്യൂ. അല്ലെങ്കിൽ ഇതിന് മുന്നേ ഞാൻ ടൈപ്പ് ചെയ്തിരുന്നത് ശ്രീനിവാസൻസ് ഇൻ്റർവ്യൂ എന്നാണ്. കാരണം ശ്രീനിവാസൻ സാറിൻ്റെ നർമ്മം എനിക്ക് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ട് തോന്നിയിട്ടുണ്ട്. ഇവൻ സംസാരിക്കാൻ ക്ലാരിറ്റി കുറഞ്ഞിരുന്ന സമയത്ത് പോലും അദ്ദേഹം സംസാരിക്കുന്ന കൗണ്ടേഴ്സിൻ്റെ അത്രയൊന്നും ചിലപ്പോൾ ധ്യാനിന് പറയാൻ അത്രയ്ക്കും ഇത് പറയാൻ കഴിയാറില്ല. പക്ഷേ ധ്യാൻ എൻ്റെ വലിയൊരു എന്താ പറയുക, എൻ്റെ മാത്രമല്ല ഒരുപാട് മലയാളികൾക്ക് വലിയൊരു സ്ട്രെസ് ബസ്റ്ററാണ് ധ്യാൻ. സോ ഏറ്റവും കൂടുതൽ ധ്യാനിനോട് എല്ലാവർക്കും തോന്നുന്ന കണക്ഷൻ എന്ന് പറയുന്നത് വളരെ സ്ട്രൈറ്റ് ഫോർവേഡായിട്ടും ഓപ്പണായിട്ടും സംസാരിക്കുന്നതുകൊണ്ടാണ്. പക്ഷേ അങ്ങനെയുള്ള ധ്യാൻ ഇന്ന് പബ്ലിക്കായിട്ട് എന്നോടൊരു കാര്യം ചോദിച്ചിരിക്കുകയാണ്. അദ്ദേഹം CM ആവുമ്പോൾ പേടിക്കേണ്ട, ധ്യാൻ CM ആകുമ്പോൾ ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്ന പോലെ തന്നെ വെള്ളയിൽ പച്ച കളർ ബോർഡറുള്ള സാരി ഉടുത്ത് ഡയമണ്ട് നെക്ലസ് ഇട്ട് കണ്ണിൽ ഈറനണിഞ്ഞ് ധ്യാനിന് വേണ്ടി ജയ് വിളിക്കാൻ മുൻനിരയിൽ എനിക്കൊരു കസേര ഒഴിച്ചിട്ടുണ്ടാവില്ലേ ധ്യാൻ? ഇൻവിറ്റേഷനോടുകൂടി എനിക്ക് വരാൻ കഴിയുള്ളൂ. ധ്യാൻ എന്നെ മറക്കില്ല. അത്തരത്തിലൊരു നിലയിലെത്തി കഴിയുമ്പോഴും CM ആയി കഴിയുമ്പോഴും ഞാൻ ആ പാവാടക്കാരിയെ മറക്കില്ല എന്ന് ഞാൻ കരുതിക്കോട്ടെ ധ്യാൻ. അപ്പം എന്തായാലും അങ്ങനെ ധ്യാൻ CM ആകുന്ന ആ നല്ല ദിവസം ചാരിറ്റിയൊക്കെ ഒരുപാട് ചെയ്ത് CM ആകുന്ന ആ നല്ല നാളേക്ക് വേണ്ടി കാത്തിരുന്നുകൊണ്ട് നമുക്ക് തൽക്കാലം ഈ സിനിമയിൽ ഒന്നിച്ചഭിനയിച്ച് ചാരിറ്റി ചെയ്യുന്നതിനപ്പുറത്തേക്കുള്ള പൈസ ഗഫൂർക്കയ്ക്ക് വാങ്ങിക്കൊടുക്കാം എന്നുള്ള ശുഭാപ്തി വിശ്വാസത്തോടുകൂടി നിർത്തട്ടെ. ഇനി ഒരു കാര്യം എനിക്ക് മനസ്സിലായി, ഇനി തമിഴ്നാട്ടിലോട്ട് കയറാൻ പറ്റില്ല. അതുകൊണ്ട് എൻ്റെ പൊന്ന് CM സാർ, വിജയ് സാർ,
എൻ്റെ കൂട്ടുകാരെന്നൊക്കെ പറയുന്നത് നൻപൻ നൻപനുക്ക് പൈത്യം അതിനാൽ എനിക്ക് ഒന്നുമേ பண்ண முடியாது நீங்கள் மன்னிச்சிடுங்க தேங்க்யூ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.